ஓகே சார். இது என்ன சார்? உடல் அதிகப்படியான நீர்னாலங்க காலெல்லாம் வீங்கிடுச்சுன்னு சொன்னா, இந்த கர்ப்பிணி பெண்கள் பிரெக்னன்சி பீரியட்ல காலெல்லாம் வீக்கம் இருக்குங்க. அந்த வீக்கம் எல்லாம் போகணும்னு சொன்னா ஜஸ்ட் இது ஃபுட் பாத் மசாஜ்ங்க. இதுல நம்ம தண்ணி ஊத்திட்டோம்னா தண்ணி சூடாயிக்கும். இந்த ரோலர்ஸ் இருக்குல்லங்க, அது கீழே வந்து பாத்து கீழே அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க. இது நம்ம ஆன் பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த தண்ணி அருவி மாதிரி அப்படியே மேல கொட்டுங்க. சுடு தண்ணி அப்படியே பாத்துல படும்போது ஜாக்குசி மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. டெம்பரேச்சர் வந்து நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கால் உள்ள விட்டு பாருங்க. நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த பாத்து கீழே அப்படியே ரோல் பண்ணி மசாஜ் பண்ணும். தண்ணி அப்படியே வந்து ஆமா வாட்டர் ஃபால் மாதிரி அப்படியே விழுந்துட்டு இருக்குங்க. அந்த இன்ஃப்ராரெட் லேம்ப் வந்து உங்களுக்கு பிசியோதெரபியில வந்து பெயின் ரிலீஃப்காக யூஸ் பண்ணக்கூடிய லேம்ப் அது. அது வலி வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகுங்க. இப்போ கால் வலி கூடிய யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரெக்னன்ட் விமன்ஸுங்க வேற அது இல்லாம வயசானவங்க எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உடல் பருமனாக்குவதற்கு ரொம்ப உபயோகமா இருக்குங்க. இது வந்து மோடு வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அடல்ட் மோடு, கிட்ஸ் மோடுங்க, இது ஹெல்த் மோடுங்க, ஸ்லீப் மோடு, இதுல 4 மோடு இருக்குங்க. நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாங்க. டைமிங் வந்து நம்ம 10 நிமிஷத்துல இருந்து 60 நிமிஷம் வரைக்கும் வந்து 20 டைம் செட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இதுல இருக்குங்க. இப்போ சர்ஃபிங் வந்து இந்த மேல தண்ணி விழுறதுங்க. நம்ம வேண்டாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம், வேணா போட்டுக்கலாம். இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் இல்லாம நம்மளே பண்ணிக்கலாம்னு ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலி அந்த பாதத்துல அந்த கால் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5000 rupees காஸ்ட் வருதுங்க. உங்களுக்கு 7 days வாரண்டி தருங்க. ஒரு வருஷம் வாரண்டி வேணும்னா 5500 ஒரு 500 எக்ஸ்ட்ரா பே பண்ணான்னு சொன்னா ஒரு வருஷம் வாரண்டி தருங்க. மறுபடியும் ஒரு 500 6000 பே பண்ணிட்டாலும் 2 வருஷம் வாரண்டி தருங்க. ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிக்கலாங்க.